ஹலோ நண்பர்களே, டிவிகே விஜய் அவர்கள் ஒளியின் வேகத்தை காட்டில ஸ்பீடா போயிட்டு இருக்காரு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஒரே ஒரு சிஎம் எலெக்ஷன் தானே. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியும் உள்ள வந்துருச்சு டிவிகே கிட்ட. என்ன மாயஜாலம் ஒன்னும் புரியல. பெரும்பான்மைக்கு ஒரு 10-11 சீட்டு தான் பத்தாம இருந்தது. அதுக்கு 3 நாளா ஆளுநர் அலுவலகத்துக்கு அளந்துட்டு இருந்தாரு. சட்டமன்றத்துக்குள்ள போய் உட்கார்ந்த பிறகு இப்ப போதுமடா சாமி சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியிடுற அளவுக்கு கட்சிகள் உள்ள சேர்ந்துருச்சு. இதுல ஒரு காமெடி என்னன்னா, ஏடிஎம்கேக்கு ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, 1-2 கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் ஆசைப்பட்டு உள்ள வந்துட்டாங்க. அவங்கள வந்திருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. திமுக பத்தி அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. திமுக இருந்து வர வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இதுல ஏடிஎம்கேக்கு அமைச்சர் பதவி இல்லைன்ட்டாங்க. இதுக்கு சிவி சண்முகத்துக்கும் ஆதவுக்கும் ஃபைட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? சரியான அரசியல் காமெடி இதெல்லாம். ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டு. வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி நம்ம விஜயவே இப்ப இருக்கிற பிஎம் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பிஎம் போஸ்டுக்கு அவர் நிக்க வைக்க போறாரு. அதுதான் உண்மை. அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. ஆனால் திமுகவிற்கு இன்னும் 1000 யானை கொண்ட பலம் வர வேண்டும். வந்தால்தான் இந்த மாயஜால பிம்பத்தை உடைக்க முடியும். உங்களால் முடியுமா? ஓகே, பாய்.